குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் சமையல் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து வெஜ் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் செஞ்சுட்டு இருந்தேன். பட் இந்த டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேனில் வந்து செஞ்சுட்டு கடைசியாக எடுத்து தவாவில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா பயங்கரமாக பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரும். ஆவி பறக்க பறக்க பாருங்கள். மஷ்ரூம் 1 பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு மற்றதெல்லாம் நார்மல் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி இப்போ செஞ்சுட்டு மஷ்ரூம் போட்டு இறக்கிட்டா இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுட்டு இருந்தேன். பட் அதோட ஸ்மெல் ஓவராக இருக்கனால கரம் மசாலா இப்போல்லாம் போடுறதில்ல. ஸோ நேச்சுரலாக வரும் இப்போது. ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரெடி. காலையிலேக்கு வந்து இட்லி செஞ்சேன். இட்லி வந்து உளுத்தம்பருப்பு பாதி உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து போட்டேன். அதனால் இட்லி கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இட்லி ப்ளஸ் கடலமாவு சாம்பார். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மீல் ப்ரெப் பண்ணிடலான்ட்டு அந்த மாதிரி பூண்டில் வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடிச்சிட்டு உரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு லைட்டாக வெயிலில் வச்சு எடுத்து உரிப்பேன். இன்றைக்கி வெயில் இல்லை, அதனால் கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி உரிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சிடலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இது எங்கள் அண்ணா கற்றுக் கொடுத்த மெத்தடு. எப்படின்னா ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு பிசைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து மாவு உப்பு கலந்துட்டு அப்புறம் ஆயில் போட்டுட்டு இந்த விஸ்கில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையை க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பிசையும் போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. ஸோ வேறு வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம், நடுவில் கலக்கி வச்சிடலாம், கை வைக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசியாக கை வச்சா போதும். ஸோ இதான் இன்னையோட டிப்ஸ். ஹாவ் எ ஹாப்பி டே.